இந்த டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் யார் மாஸ்டர் பண்றாங்களோ அவங்க தான் டாப் ஆஃப் த டாப் டெவலப்பர்ஸா எப்பயுமே இருக்காங்க. முதல் அல்காரிதம் ஃபேமிலி என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டரிங் அண்ட் ரிட்ரீவல். இது சிம்பிளா சர்ச்சிங் அண்ட் சார்ட்டிங்னு சொல்லுவாங்க. ஈவன் தோ மில்லியன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட் இருந்தாலும் நம்மளோட டேட்டா பேஸ் செம்ம ஃபாஸ்டா இருக்கும். ஆனா உங்க அரேல ஒரு 1000 என்ட்ரிஸ் இருந்தா கூட அது ஸ்லோவா இருக்க மாதிரி இருப்பேன். அதை எப்பயாவது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? சார்ட்டிங்ன்றது ஒரு நம்பர் வந்து அரேஞ்ச் பண்றது மட்டும் கிடையாது. சார்ட்டிங் அப்படின்றது ஃபியூச்சர்ல நம்ம எடுக்க போற ஒரு டிசிஷனை சீப்பரா மாத்துற ஒரு விஷயம் தான் சார்ட்டிங். அண்ட் இதுல ஒரு ஸ்கேரியான பார்ட் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ட்டிங் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரியல அப்படின்னா உங்களால இண்டெக்ஸிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, கேஷிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது, வெரி பிளானிங் எப்படி நடக்குதுன்றது எதுவுமே நீங்க வந்து புரிஞ்சுக்கவே முடியாது. செகண்ட் டைப் ஆஃப் அல்காரிதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிராஃபிக்கல் திங்கிங். இத ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க யோசிச்சிருக்கீங்களா இன்ஸ்டாகிராமுக்கு நீங்க யாரை ஃபாலோ பண்ணணும்னு எப்படி வந்து சஜஷன் கொடுக்க முடியுது? இல்ல கூகுளுக்கு வந்து எந்த பேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்ல முடியுது? என்னோட வீடியோ உங்க ஃபீட்ல வந்துச்சுல அதுக்கு ஒரு ரெக்கமெண்டேஷன் இன்ஜின் வந்து ரன் ஆகிருக்கும். அந்த ரெக்கமெண்டேஷன் இன்ஜினே பாத்தீங்கன்னா ஒரு கிராஃபை பேஸ் பண்ணி தான் ரன் ஆகிருக்கும். கன்கரன்சி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன். நான் ரொம்ப தெளிவாவே வந்து இந்த டிஃபரன்ஸை பார்த்திருக்கேன். யார் வந்து கன்கரன்சி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை மாஸ்டர் பண்ணியிருக்காங்களோ அவங்க இந்த டெக்னாலஜி ஃபீல்ட்ல எங்கேயோ போயிருக்காங்க. ஆனா அது எதுவுமே தெரியாம இருக்கவங்க எப்பயுமே வந்து அந்த பாட்டம் லைன்ல ஆஃப் இன்ஜினியரிங்லேயே வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. எந்த டெவலப்பர்லாம் டேட்டா எப்படி ஆர்டர் ஆகுது, ரிலேஷன்ஷிப் எப்படி மாடல் ஆகுது அண்ட் ஒர்க்லாம் எப்படி ஸ்கெடியூல் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க தான் ரெலவெண்டா இருப்பாங்க.